அருவமிதமாக வழங்கப்படுகிறது. கனைத்திளங்கற்றெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தளை வீடனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாளுடைய பாசுரம். தற்போது நாம் மார்கழி மாதத்தில் உள்ளோம். ஆண்டாளுடைய திருப்பாவை 30 பாசுரங்களும் 30 நாட்களும் ஓதப்பட்டு வருகின்றன. இன்றைய நன்னாளிலே ஆண்டாளுடைய கடைசி 5 பாசுரங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்க தொடங்குகிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் கண்ணன். அவனை பாடினாள். அவனிடத்தே நோன்புக்குண்டான உபகரணங்களை வேண்டுகிறாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேள். நாங்கள் மார்கழி நோன்பு நோற்க வேண்டும். உன்னிடத்தில் இருக்கும் பாஞ்சஜன்யம் விளக்கு கொடி விதானம் பல்லாண்டிசைப்பார் ஆகிய அனைத்தையும் கொடு என்று வேண்டினாள். பெற்றாள். அடுத்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தாலே நோன்புக்குண்டான சம்மானத்தை வேண்டுகிறாள். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்க வரிவார கூடியிருந்து குளிர்ந்து. அடியார்களோட சேர்ந்து இருக்க வேண்டும், குளிர வேண்டும், அவர்களோட நாமும் கண்ணனை அனுபவிக்க வேணும். இதெல்லாம் ஆண்டாளுடைய ஆசை. அனைத்தும் கண்ணனுக்காகவே வாழ்ந்த ஆண்டாள் எப்படி எல்லா ராமர் சன்னிதானத்திலும் எழுந்தருளி உள்ளார். அதுவும் பெங்களூரில் பசவங்குடியில் இருக்கும் காராஞ்சி ஆஞ்சநேயர் சன்னதி. அந்த சன்னதியில் எழுந்துருளி இருக்கும் ஆண்டாள் ஒருவேளை இந்த க்ஷேத்திரமே பிரதானமாக ஆண்டாள் க்ஷேத்திரமோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஒளியோடே எழுந்துருளி உள்ளாள். இதோ ஆண்டாளை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஓர் கையில் கிளியை பற்றி கொண்டு மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இறைவாந்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற் கண்ணினை துஞ்சா இந்நடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோலக் கிளியை குயிலே உன்னொடும் தோழமை கொள்ளுவன் உலகளந்தான் வரக்கூவாய். குயிலே என் கையில பிடிச்சிருக்கிற கிளியோடே உனக்கு நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். திருவிக்கிரம பெருவான் வருவார், ஆண்டாள் கைத்தலம் பற்றுவார் என்று சொல்லி குயிலே நீ கூவு. நீ கூவாயானால் உயர்ந்த என் கிளியோடே உனக்கு நட்பு ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லும் ஆண்டாள். ஆச்சரியமான ஆண்டாளை சேவித்துக் கொண்டோம். பக்கத்தில் உற்சவமூர்த்தி ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கேத்த கண்ணன் வேணுகோபால கிருஷ்ணனாக தன் திருவடிகளை மடித்து கொண்டு திருக்கைகளிலே புல்லாங்குழலை பற்றி தன் அதர அமிர்தம் தன் வாயிலிருந்து வெறும் அமுதூரல் அந்த அமுதத்தாலேயே புல்லாங்குழலை நிறைத்து கொண்டு மூங்கில் என்னும் மரத்துக்கு மூங்கில் ஜாதிக்கே பெருமை சேர்த்து கொண்டு பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டாளையும் கண்ணனையும் மூலவர் ஆண்டாளையும் தரிசித்துக் கொண்டோம். ஆண்டாள் என்றாலே சாய்ந்த கொண்டை அனைவரும் ஈர்க்கும். ஆண்டாளை சேவித்தால் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்? ஓர் கையில் கிளி பிடித்திருப்பார், மற்றொரு கை கீழ் நோக்கி இருக்கும், கண்களில் எப்போதும் அமுத ஆறு அன்பு பெரு வெள்ளம் அருளே பொழிந்து கொண்டிருப்பாள். தலை ஓர் பக்கம் கொண்டை சாய்த்து போட்டு கொண்டிருப்பாள். இவளே 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை என்று சொல்லுகிறோம். ஆண்டாளை சேவித்துக் கொண்டு அவரால் பாடப்பெற்ற மனத்துக்கினியானை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். தற்போது அயோத்தியா காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடையலாம். 45வது சர்க்கம். பௌரஜனங்கள் அயோத்தியா தேசத்து வாசிகள் எல்லாம் ராமன் வெளியே போகும்போது போகாதே போகாதே என்று தடுக்கிறார்கள். அனுரக்தா மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அனுஜக்முகு பிரயாந்தம் தம் வனவாசாய மானவாக. ராமனை சிறு வயதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர்த்தவர்கள்.
நம் அரசனுக்கு ஒரு குழந்தை பேரு கிட்டாதா என்கிற வெகு நாட்கள் தவம் இருந்தவர்கள். அவர்கள் எல்லாருக்கும் இப்ப ராமன் பிறந்து வளர்ந்து கல்யாணமும் பண்ணி கொண்டு வந்தது பேரின்பம். ஆனால் ஒரு உயிராக இருக்கும் ராமன் விட்டு பிரிகிறான் என்றால் தாங்க மாட்டாமல் அழுதார்கள். நிவர்த்ததீவ பலாத் சுகிருத் தர்மேண ராஜனி நைவத்தே சன்யவர்த்தந்த ராமஸ்ய அனுகதா ரதம். ராமனுடைய தேர் வேகமாக புறப்படுகிறது. மக்கள் அனைவரும் தேரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். ஆங்காங்கு தூசி விண்ணை முட்டை எழும்புகிறது. அந்த தேர் தூசி ராமன் கண்ணில் வரும் வரை பின்தொடர்கிறார்கள். ச யாச்சியமானஹ காகுத்ஸ்தாபிஹி காகுத்ஸ்தாபிஹி பிரகிருதிபிஸ்ததா குர்வாண பிதரம் சத்யன் வனவேவான்ய பத்யத அவேக்ஷமானஹ சஸ்நேகம் சக்ஷுஷா பிரபிபன்னிவ உவாச ராம சஸ்நேகம் தாப் பிரஜாஹா ஸ்வப்ரஜா இவ. ராமனுடைய தேர் முன்னே போக மக்கள் வெள்ளம் பின்தொடர்ந்து வர கொஞ்ச தூரம் போன பிற்பாடு ராமன் திரும்பி பார்த்தான். இத்தனை பேரை அழைத்து கொண்டா காட்டுக்கு போக போகிறோம்? காடு காடாக இருக்காதே, அது நாடாக மாறிவிடுமே. இதுவா கைகேயிடத்தில் நாம் பண்ணி கொடுத்த சத்தியம்? யோசித்த ராமன் சுமந்தரனிடத்தே தேரை நிறுத்த சொன்னான். சற்று தொலைவு சென்று தேர் நின்றது. ராமன் இறங்குகிறான். மக்களை நோக்கி நடந்து வருகிறான். ஒரு புறத்தில் மக்களுக்கு ஆசை மீண்டது. ராமன் நாட்டுக்கு வந்துவிடப் போகிறான். நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மேலே அவன் செல்லப் போவதில்லை, தப்பித்தோம். ஆனால் இவர்கள் நினைவு இது. ராமனோ இவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இவர்களுக்கு இருக்கிற ஆவலை குறைத்து தன்னுடைய முக்கியமான இலக்கு அதை எடுத்து சொல்லி புறப்பட்டு போவோம் என்று சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கார். யாரோ மக்கள் என்ன அவன் நினைக்கவில்லை. தானே மக்களை பெற்றிருந்தால் தன் குழந்தைய ஒரு தாய் தந்தை எப்படி நினைப்பார்களோ அப்படித்தான் ராமன் மக்களை நினைத்தான். யா பிரீதிஹி பகுமானச்ச மை அயோத்தியா நிவாசினாம் மத் பிரியார்த்தம் விசேஷேன பரதே சா விதீயதாம். மக்களே, கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன், என்னிடத்தில் எத்தனை பிரீத்தி வைத்திருக்கிறீர்கள்? இத்தனை ஆண்டுகளாக தசரதனிடத்துல எவ்வளவு அன்பு செலுத்தி வந்தீர்கள்? உங்கள் எல்லாரிடத்திலும் வேண்டுகோள், என்னிடத்தில் எத்தனை அன்போ அந்த அன்பை அடுத்து வரும் பரதனிடத்திலும் நீங்கள் காட்ட வேண்டும். அன்பானவன் பரதன், ஆசையானவன், என்னை காட்டிலும் உங்களை நன்கு கவனித்துக் கொள்ளுவான். நீங்கள் அவன் பேரில் என்னை பிரித்தானே என்று நினைத்து வெறுப்பு காட்டினால் வரும் பரதன் என்ன செய்வான்? அந்தோ அவன் நல்லவன், அவனிடத்தில் வெறுப்பு காட்ட வேண்டாம். நம்மிடத்தில் இருக்கும் விருப்பத்தை பரதனிடத்தில் காட்டுங்கள். சகி கல்யாண சாரித்ரா கைகேயானந்தவர்தனஹ கரிஷ்யதி யதாத்வத்வஹ யதாவத்வஹ பிரியாணிச்ச ஹிதானிச்ச. உங்களுக்கு ஹிதத்தை நடத்துவார், பிரியத்தை நடத்துவார் பரதன். ஹிதம் சொல்வதென்னால் நமக்கு எது நல்லதோ அதை சொல்வது. பிரியம் சொல்வதென்னால் நமக்கு எது பிடிக்குமோ அதை சொல்வது. நமக்கு பிடித்ததெல்லாம் நல்லதா இருக்கணுங்கிற தேவையில்லை, நல்லதெல்லாம் பிடிச்சதா இருக்கணுங்கிற தேவையில்லை. அதுதான் இங்க ரெண்டும் சொல்லுகிறார். மகாராஜ ததா காரியோ மம பிரிய சிகீர்ஷயா. பரதன் உங்களுக்கு பிடித்ததையும் செய்வான், உங்களுக்கு நல்லதையும் செய்வான். சகி ராஜகுணைர் யுக்தா யுவராஜ சமீட்சிதா ந சந்தப்தயேத்யதா சாசௌ வனவாசங் கதே மயி. நான் காட்டுக்கு போன பிற்பாடு தயரதனை கோபிக்க வேண்டாம். இவன் தானே ராமனை பிரித்தான், இவன் வரங்கொடுக்கவே தானே ராமனுக்கு துன்பம் என்றெண்ணி அவனை தள்ளிவிட வேண்டாம். தே த்விஜாஸ்திரிவிதம் விருத்தா ஞானேன வயசௌஜசா. இப்படி பலவிதங்களில் ராமன் சமாதானம் சொல்லதை மக்கள் கேட்டார்கள். மக்களுக்குள் மக்களாக கலந்திருந்த ரிஷிகள், முனிவர்கள், மெத்த படித்தவர்கள், சிறந்த தவமுடையவர்கள், அவர்களெல்லாம் 3 விதத்தில் உயர்ந்தோர். அறிவாலே, ஆற்றலாலே, வயதாலே. ஞானேன வயசா ஓஜசா வயஹா பிரகம்ப சிரசா தூராதூச்சிதம் வசஹ வஹந்தோ வஹந்தோ ஜவனாராமம் போபோஜாத்யாஸ்துரங்கமாக நிவர்த்தத்வன்ன கந்தவ்யம் ஹிதா பவத பர்த்தரி. இங்கேர்ந்து கைகூப்பி போபோ ராம, போகாதே போகாதே, வேகமாக ஓடக்கூடிய வாயுவேக மனோவேக குதிரையில் போகிறாய், போகாதே ராமா, நில், திரும்ப வா. இதுகாரும் நாங்கள் சொன்னதைத்தானே கேட்டு வளர்ந்திருக்கிறாய், இப்ப எங்கள் ஆணைப்படி நட. வேண்டுகோள்னு கொள், அபிப்பிராயம்னு எடுத்துக்கொள், ஆணைன்னு எடுத்துக்கொள், கெஞ்சுதல்னு எடுத்துக்கொள், எப்படியானாலும் சரி ராமா திரும்ப வா. கரணவந்திகி பூதானி விசேஷேண துரங்கமாக யூயம் தஸ்மான் நிவர்த்தத்வம் யாச்சனாம் பிரதிவேதிதாக. குதிரைகளே, நாங்கள் பேசுவது உங்கள் காதில் விடுகிறதா? குதிரையை ஓட்டக்கூடிய சுமந்தரரே, பேசுவது காதில் விடுகிறதா? ராமனுக்குத்தான் காது கேட்காமல் போயித்தா, உங்களுக்கா? தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய
தூபம் கமழ தீலனமேல் கண்மலரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னை செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஆண்டாளுடைய பாசுரம். தூங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள். உங்க பெண்ணுக்கு என்ன காதுல விழாதா, காது கேட்காதா, இல்ல மந்திரப்பட்டாளா, காவலிடப்பட்டாளா, எதனால் அவள் வாய் திறக்க மறக்கிறாள்? ராமா, நாங்க பேசுறதும் காதல் விழலையா, இல்ல மனசு ஏற்கலையா, இல்ல பதில் பேசுவதற்குத்தான் எண்ணம் இல்லையா, எதனால் நீர் வராமல் போகிறாய் என்று பலபடிகளாலும் கேட்டார்கள். நிவர்த்தத்வன்ன கந்தவ்யம் கச்சந்தமேவ தந்திருஷ்டுவா ராமம் சம்பிராந்த மானசாக ஊச்சுகு பரமசந்தப்தாக ராமம் வாக்கியம் இதம் துவஜாக. அந்த ராமனை பார்த்து இப்படி கூறினார்கள். ராமா, உனக்கு குடையில்லை என்று வருத்தமா, தங்குவதற்கு இடமில்லை என்றா, அல்லது போவதற்கு தேர் இல்லை குதிரை இல்லை என்றா? அனைத்தும் நாங்கள் கொடுக்கிறோம். கைகேயி தன் ராஜ்யத்தை தானே உன்னை ஆளக்கூடாது என்றாள். நாங்கள் ஒத்தத்தரும் சோமயாகம் வாஜபேய யாகம் அனைத்தும் செய்திருக்கிறோம். ஆதல் ஜெயித்த எத்தனையோ பொருட்கள் உள்ளன. நாங்கள் தட்சிணையாக பெற்ற பொருள்கள் உள்ளன. அந்த பொருள்களை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். அது வைத்து வாழலாம் ராமா. வாஜபேய சமுத்தானி சத்ரான் நேதானி பஷ்யனஹ பிருட்டதஹ அனுப்ரயாதானி மேகானிவ ஜலாத்யயே ஏபிச்சாயாம் கரிஷ்யாமஹ ஸ்வைச்சத்ரைர் வாஜபேயகைஹி. இதோ எங்கள் கையில் இருக்கும் கொடை உங்களுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் வாங்கி வைத்திருக்கும் இடம் தட்சிணை பெற்றது, அதை உனக்கு கொடுக்கிறோம். பகூனாம் விததா யஜ்ஞா த்விஜானாஞ்ச இஹாகதாக. எத்தனை அறிவு படைத்தவர்கள் மகான்கள் உள்ளார்கள், வயதால் மூத்தவர்கள். இவர்கள் பேச்சத்தனையும் தள்ளிவிட்டு போகாதே ராமா. ஒரு பெண் உன்னுடைய சிற்றன்னை, அவள் சொன்னாள் என்பதை முக்கியமாக கொள்கிறாயே. எங்கள் இத்தனை பேருடைய பேச்சு உன் மனத்தில் படவில்லையா? நியாயமான கோரிக்கை தானே. ஆரோ ஒருத்தி கேட்டதற்கு செல்கிறாய், அப்ப நாங்க இத்தனை பேர் கேட்பதற்கு? அப்போது ஒரு ரிஷி கூறுகிறார், பக்திமந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானிச்ச யாச்சமானேஷு தேத்வம் பக்திம் பக்தேஷு தரிசய. இப்படி பார் ராமா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதைத்தானே இலக்காக கொண்டிருக்கிறாய். அதே சமயத்தில் அடியார்களுடைய பேச்சை தட்டமாட்டான் ராமன். பக்தர்களுக்கு அடங்கினவன், பக்த பராதீனன். இது உள்ளதே. பக்தர்கள் பேச்சை தட்டலாமா? அவர்களுடைய வேண்டுகோளை மறுக்கலாமா? நாங்களெல்லாம் வேண்டுகிறோம், திரும்பவா. ஆனால் ராமனுடைய செவிகளில் ஏறவில்லை. ஏன் என்று பார்ப்போம். அடுத்து பரதன் போய் கேட்க போகிறான். ராமன் திரும்ப வர மறுத்தான். அப்போது பாதுகா சாஸ்திரத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ராமனுடைய திருவடியோடு இருந்த பாதுகை கோபம் வந்ததாம். என்ன பரதன் எப்பேற்பட்ட பக்தன், அவன் கூப்பிட்டதற்கு ராமன் போக மறுத்தான், இவனுக்கு ஏது கருணை, இனி இவனோடு இருக்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டு பாதுகையே நாட்டுக்கு திரும்பிற்று என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அப்படி பார்த்தால் பக்தர்கள் சொல்படி ராமன் கேட்க வேண்டாமோ? கேட்க வேண்டும் தான். ஆனால் முதல்ல ஓர் பக்தன் வேண்டினானே. தேவர்கள் அனைவருமாக பெருமானை பிரார்த்தித்து ஆர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விட்டு சனாதனா சகிதேவைர் உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி. ராவணனை கொன்னு உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பக்தர்களான தேவர்கள் வேண்டினார்கள். அதுதான் முதல்ல வேண்டுகோள். இப்ப அந்த வேண்டுகோளை பார்ப்பானா, அல்லது கைகேயி நாட்டை விட்டு போ என்றாலே அதை பார்ப்பானா, அல்லது மக்கள் நாட்டிலிரு என்கிறார்களே அதை பார்ப்பானா, அல்லது அடுத்து பரதன் நாட்டுக்கு திரும்பு என்று சொல்வானே அதை பார்ப்பானா? எல்லாத்த விட முதல்ல வேண்டுகோள் தேவர்கள் ராமனிடத்தில் தங்களை காத்து ராவணனை முடிக்க வேண்டியது. அதுதான் ராமன் உள்ளத்தில் பட்டது. அதற்கு எதிராக இருந்தால் மற்ற வேண்டுகோள்களை அவன் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அதோட ஒத்து வருவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறான். அனுகந்தும சக்தான் ஸ்துவாம் மூலைருத்தத வேகினஹ உன்னதா வாயு வேகேன விக்ரோஷந்தீவ பாதபாக நிச்சேஷ்டாஹார சஞ்சாரா விருட்சைக ஸ்தான நிச்சிதாக. இப்படியே இவர்கள் பிரார்த்தித்து வர ராமன் மேலே மேலே போய் தமசா நதிக்கரையை அடைந்தான். ததிருஷே தமசா தத்ர வாரயந்தீவ ராகவம். அந்த இடத்தில் சுமந்திரனிடத்தே, இங்கு தேரை நிறுத்து, இந்த நதிக்கரையில் இன்று இரவு பொழுதை கவனிப்போம், இரவு பொழுதை கழிப்போம். குதிரைகளுக்கெல்லாம் ஆயாசம் ஏற்படுகிறது, குதிரைகளுக்கு நீரூட்டுவோம், கொள்ளு வைப்போம், இதிலிருந்து அடுத்த நாள் புறப்படுவோம் ராமன் சொல்ல தங்கினார்கள். தத சுமந்திரோபி ரதாத் விமுச்சிய ஸ்ராந்தான் ஹயான் சம்பரிவர்த்திய சீக்கிரம் பீதோதகான் ஸ்தோய பரிப்ளுதாங்கான் அச்சாரயத்வை தமசா விதூரே. தமசா நதிக்கு அருகிலே அதன் கரையிலே அன்று இரவு பொழுதை கழிக்கிறார்கள். என்ன நடந்ததுங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்.